सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि माभूत ब्रह्मज्ञानार्थिका वेदार्थत्वादेव ब्रह्मज्ञानं कर्तव्यम् स्वाध्यायार्थेन च अर्थावबोध फलकत्वात्. இதுவரை என்ன சொல்லிடுவாங்கன்னா, பிரம்மஜானத்திலேயோ மோட்சத்திலேயோ தானா ஆசை வரும்னு சொல்ல முடியாது. மோட்ச தானாவே வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு தனியா ஒரு பிரயத்தனம் வேண்டும். வெறும் அத்தியனம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அது பல நிமிஷம் கேட்டு பார்த்தாரு. சந்தோஷமா திருப்தியா இருக்கணும், அவன் ஆசைப்பட மாட்டானா அப்படின்னு. சில பேர் திருப்தியா வாண்டானா, திருப்தி வராம இருக்கணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு வேற எல்லாம் இங்க சொல்லிட்டான். ஏன் ஆகையால தீர்மானமா வரும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. வேதாந்தா இல்லையா? இப்ப என்ன கேட்கிறான்னா, பிரம்மஜானத்துல ஆசை வராது, தானா வராதுன்னு சொல்லணும் வேண்டாம். ஆனா வேதம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை வருமா வராதா? அப்ப வேதம் சொல்லிட்டு என்னெல்லாம் சொன்னதோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருக்கு. வேதத்துல சொன்னதை மூர்க்க தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தனுக்கு ஆசை வந்துருக்கு. அப்ப அதுக்குள்ள பிரம்மமும் வந்ததுதான். அப்ப கூட பிரம்மஜானமும் தனக்கு வேணும்ங்கிற ஆசை வந்து பிரம்மஜானம் தெரிஞ்சுட்டு வரல. பிரம்மஜானம் அது இந்த மாதிரி உபயோகப்படும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுல ஆசை வந்ததாக வச்சுக்க வேண்டாம். வேதத்துல என்ன சொல்லிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு ஆசை வந்துச்சுன்னா அது பிரம்மஜான விஷயம் அதுல வந்து விடுமா இல்லையா? மாகூர் பிரம்மஜானார்த்திகா வேதார்த்தத்வாதேவ பிரம்மஜானம் கர்த்தவியம் சுவாத்தியாயாத்யனஸ்ய அர்த்தாவபோத பலகத்வா. ஏன்னா வேதாத்தியனம் பண்ணினது அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணினது. அப்போ எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது. மொத்தம் பாதி புரிஞ்சுக்காம விடுறதுக்கு ஒன்றும் நியாயம் இல்லை. அதனால பிரம்மஜானத்துக்கு அவனுக்கு ஆசை வரும். அப்படி வந்தவனுக்கு சாஸ்திரம் வேணும். அப்ப இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லாட்டா அவனுக்கு சரியா புரியாது. விஜயாந்தி சொல்றாரு, இதுவும் ஒன்றும் சரியா வராது. யாதேதேவம் यदि अर्थावबोध फल अध्ययन क्रिया अर्थावबोध फला अध्ययन क्रिया क्या வேதாத்தியன அர்த்த ஞானத்துக்காக தீர்மானம் பண்ணினேன்னு சொன்னா அப்ப நீ சொன்னதை ஒத்துக்க முடியும். அதுவே தீர்மானம் பண்ண முடியாது. சுவாத்தியாயோகேதவியான அத்தியனம் விதிக்கப்பட்டிருக்கு. இது அந்த வேதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிறது சித்தமாட்டுன்னா நீ சொல்றது நியாயமா இருக்கலாம். அது இன்னும் சித்தம் ஆகவே தாகி அதீயமான அவாப்தி பலத்துவா அகர கிரகணாந்தா அசேன சரியா என்ன பண்றான்? அவர் வாக்கியத்தை சொல்ற, திருப்பி அதையே சொல்றான், பல தடவை சொல்றான். அது தனக்கு சுவாதீனமா வித்தியாசம் வரும்படி தெரிந்து வரா. நெட்வாக்கெல்லாம் முடிஞ்சு போயிட்டீங்க. அப்ப இதுல என்ன தெரியுது? இது அக்ஷர அவாப்தி. இது முடிஞ்சாச்சுன்னா அதுக்கு முடிஞ்சு கொடுத்தது லோகத்துல பிரசித்தமா அப்படிதான் இருக்கு. அர்த்தஜான பரிந்தம் பண்ணாதான் அத்தியனம்னு சொன்னா நிறைய பேருக்கு அத்தியனமே ஆகலைன்னு ஆயிடும். அதனால அப்படி வச்சுக்க முடியாது. அக்ஷர கிரகணாந்தா அந்த அக்ஷரம் வாயில நம்ம மெதுவா சொல்ல கொண்டு கொடுத்தனா சரியாயிடும். அப்போ கேட்பான், வெறும் அக்ஷரம் வாயில பிரயோஜனம்னு அதுக்கு ஒன்றும் நிறுத்தனமாச்சு, அதுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா அர்த்தஜான பரிந்தம் போய் தான் கேட்பான். அக்ஷர கிரகணம் நிஷ்பிரயோஜனம் நதத்திர பரிவசானம் இல்லே அப்படி சொல்றியா? அவரு தெரிஞ்சு தத்து நாம் கெட்டி தத்துவு என்ன கெட்டியோ அந்த கெட்டி அப்படி சொன்னா அர்த்தம் இல்லை. தத்து நாம் கட்டினா தத்தூஞ்சு ஹோதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல தத்துன்னு திவ்யா விபக்தி இருக்கு. அப்படின்னா ஹோமமணியினால தத்துவுக்கு ஏதோ சம்ஸ்காரம் வரும். தத்துனா தத்துமாவுன்னு வச்சிருக்கோம். அதுக்கு ஏதோ சம்ஸ்காரம் வரும்னு தோன்றது. ஆனா அதுக்கு சம்ஸ்காரம் வர்றதுக்கு யோகியத்தை கிடையாது. ஏன்னா ஹோமம் பண்ணியாச்சுன்னா அந்த தத்துவே சப்மமா போயிருக்கும். அப்ப அதுக்கு எப்படி சம்ஸ்காரம் அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுவே இல்லைன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அங்க என்ன பண்ணிருக்கா, அந்த திவ்ய அர்த்தம் இருக்கு. அந்த திவ்யா சம்ஸ்காரம் தெரியும்.
அந்த அர்த்தத்தை விட்டுட வேண்டியது. அப்ப தத்துவின் ஜுகோதி, தத்துவம் ஜுகோதியின் விதியை இருந்தாலும் அது சரியா வரலைங்கிற காரணத்தினாலே தத்துவ சாதனமாக வச்சிருந்தாரே தவிர சம்ஸ்காரியமாக வச்சிருக்கோம். அந்த கதி எங்க வச்சுப்போம்? அக்கறை கிரகணம் சுவாத்தியாயத்தால வந்தது, அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் தெரியலையா அப்படியா? அப்ப சுவாத்தியாவேன அத்தியனேன அக்கரம் பாவையே இல்ல சுவாத்தியாய கிரகணேன பாவையே சொர்க்கம் பாவையே ஏதாவது வச்சுப்போம். தத்துவனாங்கதி ததப்பின்னா அக்கரேற்ற பிரயோஜனவதற்காகபோத தரிசனா அப்படி சொல்லக்கூடாது. யாருக்கிட்ட திருமணம் மாகூர்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான் பாருங்க, அவன் பேசுறான், நீ சொல்றது தெரியல, தத்துவகத்தியில் தத்துவடைய கட்டி இங்க அத்தியனத்துக்கு சொல்லக்கூடாது. அக்கரேற்ற பிரயோஜனவதற்க அவபோதம் தரிசனம். இங்க பாருங்க, இந்த அக்ஷரத்துக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா பிரத்யட்சமா பிரயோஜனம் தெரியுது. என்ன பிரயோஜனம்னா நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. வேத வாக்கியத்திலேருந்து தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டானம் பண்ணி நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அப்படின்னா என்னாச்சு? பிரயோஜனமுள்ள விஷயம் படித்த வேதத்திலேருந்து இவனுக்கு தெரியறதுனாலே இவன் வேதம் நெற்று பண்ணி அக்கறை கிரகணம் பண்ணினானே அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா ஸ்வர்க்கத்துக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அர்த்த ஞானம் பிரயோஜனம் கிடைக்கிறது. அதையும் விடணும். ஓ அப்படி சொல்றியா? நத்தரகி நிஷ்பிரயோஜனானி அக்கராணி இதுக்கு முன்னாடி சொன்னீங்க அக்கறை கிரகணம் நிஷ்பிரயோஜனம், அதனால அது அர்த்த ஞான பரியந்தம் போகணும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் அது முடியாது அப்படின்னு. இப்ப நீயே சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா பிரத்யட்சமா ஞானம் வருதுன்னு. அப்ப நீ அக்கறை கிரகணம் நிஷ்பிரயோஜனம்னு சொல்லி அர்த்த ஞானத்துக்கு போறேன்னு சொன்னீங்க, அது தப்புதானே. ஏன் அர்த்த ஞானம் அந்த சுவாத்தியாயோகிற வாக்கியத்துல அர்த்த ஞான காமஹா அப்படின்னு ஒரு பதவி இல்லை. இது காரீரியா விருஷ்டி காமஹா இதேக பூர்ணமாகாம் ஸ்வர்க காமோ இதேக இதெல்லாம் போட்டா அது ஸ்வர்க்கம் பலம் விருஷ்டி பலம் அப்படின்னு கிடைச்சிது. அந்த மாதிரி இங்க அர்த்த ஞான காமஹான்னு ஒரு பதம் இல்லை. அப்படி இருக்க அர்த்த ஞானம் இதனுடைய பிரயோஜனம் நீங்க என்னவா கண்டுபிடிச்சேன்னு கேட்டா இந்த பூர்வபக்தி சொன்னா எருமை படிச்சு என்ன பிரயோஜனம்னு ஒரு ஆகாங்ஷை வருதே இல்லையோ அந்த அக்கறை கிரகணத்துக்கு, அதனால அவர் விரும்பும். இப்ப நீ சொன்ன விஷயத்துல பார்த்தாச்சுன்னா வெறுமை படிச்சது கூட என்ன பிரயோஜனம்னா அசஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரயோஜனம் இருக்கே இல்லை. அப்பிரயோஜனம் நகர்கி நிஷ்பிரயோஜனானி அக்கராணி அவன் படிப்பு நிஷ்பிரயோஜனம் ஆகலே. அதா தற்பரியந்தம் அர்த்தயனம்னு நிஷ்கலம். இவர் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு பேசுறார். என்ன சொல்றாரு தெரியுமா? பசுகாமஹா அப்படின்னு இருக்கு. பசுகாமனாக இருக்கிறவன் இந்த யாகத்தை பண்ண வேண்டியது. யாகத்தை பண்ணினா பசு இருந்தாச்சு. இந்த பசு வச்சு என்ன பண்றதுன்னு ஒருத்தன் கேட்கணும். தெரியல, தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் அதை பத்தி பிரச்சனை இல்லை. தெரியாம இருக்கிறதுக்குதான் கேட்பான் இல்லையா? இல்லைன்னா பசுவால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னா அதை அவன் வேணும்னே கேட்டிருக்க மாட்டான். அதனால பசுவால என்ன பிரயோஜனம் வரும்ங்கிறது அவன் ஏற்கனவே தெரியும்னா அப்படி இருக்கும்போது அந்த பசு தனக்கு வாங்கணும்னு ஆசைப்படும். புத்திரனால என்ன பிரயோஜனம்னு ஏற்கனவே தெரியும். அப்படி இருக்கிறதுக்கு புத்திரன் இல்லை, புத்திரன் வேணும்னு ஆசைப்படுறான். இதனே லோகத்துல விவகாரம். அப்ப அந்த விதத்துல பார்க்கறது நம்ம அந்த பசுகாமகா ஸ்வர்காமகா இத்தியாதி விதிகளுக்கு பசுவெல்லாம் பலம்னு சொல்லுவோமே தவிர பசுனால என்ன பிரயோஜனம் வருதோ அதையும் சேர்த்து பலம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி வேதாந்தியனுக்கு இப்ப பிரயோஜனம் என்னன்னு கேட்டா அர்த்த ஞானம் நீ சொல்லக்கூடாது. அர்த்த கிரகணம் இவ்வளவுதான் சொல்லணும். ஏன் சப்த கிரகணத்தோட பிரயோஜனம் தான் உனக்கே தெரியுது. வேத வாக்கியங்கள்லாம் தெரிஞ்சுன்னா வாக்கியத்திலேருந்து அர்த்த ஞானம் வருங்கிறது உனக்கே தெரியுமே. அப்ப அதுக்காக வேதாந்தியனம் விதியால விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னாச்சு? அதா தற்பரியந்தம் அர்த்தயனம் நிஷ்பலம். இது நிஷ்பலமா ஆனாத்தானே இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போனா இது நிஷ்பலம் இல்லை. ஆகையால அக்கர கிரகண பரியந்தம் தான் அர்த்தம். இது யாரு சொன்னா? இது சித்தாந்தம். அத அக்கர கிரகணாதே யோகத்தின் பேரு பலப்பிரயுக்த அர்த்தாவது. அப்ப என்ன ஆச்சுன்னா அத்வேரம் விதியால சொல்லப்பட்டது அந்த அர்த்தத்தை கிரகிக்கணும். ஆத்தியார்கிட்ட அவ்வளவுதான் அந்த விதியுடைய வேலை. அதுக்கு மேல கிரகிக்கின்ற அர்த்தத்தை எந்த விதமா உபயோகப்படுத்திக்கிறதுங்கிறது அது இவருடைய சொந்த இது. அது அந்த விதியுடைய விதி. அதனால பாராயணத்தை உபயோகப்படுத்திக்கலாம். அதுல என்ன இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டானம் பண்ண உபயோகப்படுத்திக்கலாம். அதெல்லாம் இவனுக்கு சுவாதந்திரம் உண்டு. ஒரு விதியுடைய நிர்பந்தம் இல்லை. அப்படிங்கிறது அக்கர கிரகணான் விதி நிஷ்பிரயோஜனா இது இன்னும் சர்வத்தம்.
அதுக்கு இங்கெல்லாம் நடுக்கிற இந்த சமாளம் போடப்படாது. அக்ஷரகிரகணாந்தோ விதி நிஷ்பிரயோஜன விதி ந சர்வத்திர பிரயோஜனவதற்காவபோத பரியந்ததா கல்பயித்தும் சக்கியதே. ஒரே வாக்கியம் சரியா இருக்கா? ந சர்வத்திரக்கு ஒரு காமா இருக்கா? நிஷ்பிரயோஜனா ஒன்றும் தேவையில்லை. அதாவது அக்ஷர கிரகணம் மாத்திரம் இங்க சொல்லப்பட்டிருந்தால் அது பிரயோஜனம் இல்லாம போகுங்கிறதுனாலே, இந்த காரணத்தினாலே இதுனா இது ஹேதோகம், இந்த காரணத்தினாலே எல்லா இடத்திலையும் அதுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனத்தான ஒரு அர்த்தம் உண்டு, அர்த்த ஞானம் வரணும் அப்படின்னு நீ கல்பிக்க முடியாது. அத்தியனம் பண்ணின எல்லா வாக்கியத்துக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள அர்த்தம் அது சொல்லி கொடுக்கறதுன்னு நிர்பந்திக்க முடியாதுன்னு வேதத்தை. ஏன் ஒண்ணும் இல்லை, பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அத்தியனத்தை நாம அனுஷ்டானம் பண்ண வேண்டாத பல வாக்கியங்கள்லாம் கூட இருக்கு. நமக்கு அதிகாரம் இல்லை, யார் அத்தியனம் பண்ணினானோ அவனுக்கு அதிகாரம் இல்லாத கர்மாக்களை சொல்லக்கூடிய வாக்கியமும் அங்கே இருக்கும். இப்போ பிராமண அத்தியனம் பண்ணினான்னு வச்சுக்கிறோம், அதுல ராஜசூயம் வரும், அஸ்வமேகம் இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்தா இவன் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் அனுஷ்டானம் பண்றதுக்கு உபயோகம் இல்லை, அப்ப எதுக்கா படிக்கணும், நீ வியர்த்தம் தானே அப்படின்னு கேட்போமா? அதனால இப்படி வச்சுக்க கூடாது. அதுக்காக அந்த வாக்கியங்கள் எல்லாம் அர்த்தத்தை மாற்றி எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது அர்த்தத்தை வச்சு நான் முடியுமோ அது சொல்றதுதான் வச்சுக்குமே தவிர எனக்கு உபயோகப்படுற அப்புறம் ஒரு அர்த்தத்தை அந்த வாக்கியத்துக்கு வைக்க முடியாது. அதனால எல்லா இடத்திலையும் பிரயோஜனவதற்காக பரஞ்சந்ததா கல்பயிலும் கத்தியதே சர்வத்திர. அது மாத்திரம் இல்லை, சில பதங்களுக்கு அர்த்தம் ஹும் பட் அப்படிலாம் சில மந்திரங்கள்லாம் வருது, பட் பட் அப்படிலாம் வருது. இந்த சப்தங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது இது அர்த்தாவபோதா அர்த்தம்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதனால தத்திர அவசியம் கல்பனியா அக்ஷர கிரகணாந்ததா. அப்ப வேற வழி இல்லாம அர்த்தஜானம் அப்படின்னு போயக்கூடாது. அந்த அக்ஷரத்தை குருமுகோச்சாரண அனுச்சாரணமா கிரகித்து நீ உபயோகப்படுத்தினாதான் அது சரியா வரும். அப்படி சொல்லணுமே சொல்ற, அதுக்காகத்தான் விஷயம் சொல்லணுமே தவிர அந்த எல்லா இடத்துலயும் அவனுக்கு அர்த்த கிரகணம் வர இடத்துலதான் அர்த்தஜானத்தை சொல்றேன்னு சொல்ல முடியாது. சொல்றார் தத்யதா ராஜன்யஸ்ய பத்ர வைத்தியஸ்தோபா பிருகஸ்பதி சபானாம் ஆம்னானம். அதாவது திரைவட்டி காலத்துக்கு வேதத்துல அதிகாரம் உண்டு இல்லையா? அப்ப ஆனா சம்பூர்ண வேதம் தான் எல்லாரும் படிச்சாங்க, ஒரே வேதத்தை படிச்சாங்க. அப்படி இருக்கும் போது சத்திரியனாக இருக்கிறவனுக்கு சத்திர யாகத்துல அதிகாரம் கிடையாது. எத்தனை சத்திரம் இருக்கோ சத்திரத்துல பிராமணாவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம். பிராமணாலையும் கூட சமானமான அந்த பிரபலம் சமான கல்பமா இருக்கிறவாளுக்கு தான். அது என்ன ஆகும்னா, சில கோஷங்கள், சில பேருக்கு பஞ்சாவர்த்தம், சதுரவர்த்தம், சில பேருக்கு நாராசந்திரம் ரெண்டாவது பிரயாகம், சில பேர் கருணபாத் பிரயாகம், இப்படிலாம் வித்தியாசங்கள் உண்டு கோத்திர விஷயம். அப்படி வித்தியாசப்படுறவங்களா சேர்ந்து சத்திரானுஷ்டானம் பண்ண முடியாது. 17 பேர் சமான கல்பாலா இருந்தா தான் பண்ண முடியும், அதுவும் பிராமணால் தான் பண்ண முடியும்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அதனால சத்திரவாக்கியம் ஏகப்பட்ட சத்திரவாக்கியம் இருக்கு. இதெல்லாம் வைத்தியம் சத்திரியனுக்கு உபயோகமே இல்லை, அவனுக்கு எந்த விதத்தையும் உபயோகம் இல்லை. அதை இருக்கு அவன் படிக்கணும் அப்போ இல்லையா? அதனால அர்த்த ஞானம் தெரிஞ்சு அனுஷ்டானத்துக்காக படிக்கிறான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வைத்தியஸ்தோமம்னு ஒரு கிரது, அது வைத்தியனுக்கு மாத்திரம்தான், வேற இன்னும் பண்ண முடியாது. பிருகஸ்பதி சபத்துல பிராமணனுக்கு தான் அதிகாரம், இன்னொரு ஆமனானம் வைத்தியத்துக்கு அஸ்வமேத ராஜசூய சத்திரானாம் பாசக. இது எதுவுமே அவனுக்கு உபயோகப்படாது. அஸ்வமேகம் கிடையாது, ராஜசூயம் கிடையாது. சத்திரியனுக்கும் பிராமணனுக்கும் சொன்னது வைத்தியனுக்கு வராது. அப்ப அவன் படிக்கிறது அதெல்லாம் வைத்தா போய் சரி. அப்ப இப்படி வச்சுக்கலாமே, அவன் எல்லாம் புத்துக்கு பாக்கி உள்ளது, அவனுக்கு எது உபயோகப்படுமோ அந்த வேத பாகத்தை படிச்சுட்டு போகணும். அவனுக்கு உபயுக்தமா படிக்கிறதுன்னு சொல்ற போனோம், அவனுக்கு எது உபயுக்தமோ அதை படிச்சுட்டு போட்டோம். சம்பூர்ணமா படிக்கணும் என்ன அவசியம்? நகதேசாம் அனந்தேனமேவ சுவாத்தியாய சப்தேன சகல வேத வாக்கினா அத்தியனத்தை விதிகத்வா. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அத்தியன விதி இல்லை, ஒரே ஒரு சுவாத்தியாயம் சேர்த்தது எல்லாங்கிற விதியா எல்லாருமே சேர்த்து. அப்ப இந்த இடத்துல சுவாத்தியாயங்கிற சப்தம் எதை சொல்றதோ அது எல்லாருக்கும் பொதுவா. ஆக அவனுக்கு இத்தனை படிச்சா போகும், இத்தனை படிச்சா போகும், எதை வச்சு தீர்மானம் பண்றது? இந்த விதியில எல்லாருக்கும் ஒரே விதமான நனுக்க அஸ்ரூயமான அதிகார அத்தியனம் விதி அக்ஷர கிரகணி அர்த்தாவபூதா சக கல்பனாம் அதிகாரத்தை விருந்தன்
ஸ்வயம் அதிகாரத்தை சம்பத்தியத்தை இடத்துல ஒரு அசூயமான அதிகாரா அத்தியனம். அத்தியனா சுவாத்தியாயோக்கியா. இங்க பலம் சொல்லலை. அதிகாரினா பலகாமகா இன்காமகான்னு போடல. வருகாமகா பசுகாமகா புத்தகாமகான்னு ஒண்ணு இல்லை. அது இருந்தா பிரச்சனை இல்லை. அதனால அசூயமான பிரபலம் இல்லை, அதிகாரி பிரபலம் இல்லாம இருக்கு. அதே சமயத்துல இதனால பிரயோஜனம் இருக்குங்கிறது தெரியும். திருஷ்டத்து அக்ஷர கிரகணே அர்த்தாவபோதம். பல இடத்துல வாக்கியத்தை படித்தா நமக்கு அர்த்தபோதம் வருது இல்லையா? அது இல்லைன்னு யாராலும் பண்ண முடியாது. அதனால அது இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், சா கல்பனாம் அதிகாரத்தை நிறுவனம். இப்போ ஒரு அதிகாரி வேணுங்க. யார் அதிகாரி இந்த விதியில கேட்கும்போது புரிதா சொர்க்கதாமகான்னு நம்ம கல்பனை பண்ணாமல் அர்த்தஜான காமகாங்கிறது உபசிதமா இருக்கு, திருஷ்டமா இருக்கு. இந்த அர்த்தஜானத்தை அபேட்சிக்கிறவன் அப்படின்னு அதிகாரியை சொல்றது சௌரியமா இருக்கணும். ஸ்வயம் அதிகாரத்தை துஷ்டம் பண்றதுக்காக யாருக்கு அர்த்தஜானம் வேணுமோ அவன் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டியது. ஸ்வர்ணம் யாருக்கு வேணுமோ அவன் கருத்துமாத்தியாகத்தை பண்ண வேண்டியது சொல்ற மாதிரி வச்சுக்கலாகும். திருஷ்டாதிகாரேரு பிரத்யக்ஷதா ததுபலத்து அதிகாரத்துக்கு. இந்த மாதிரி திருஷ்டமான பலம் எங்க இருக்கோ அதுதான் திருஷ்ட பலம் நேரடியே தெரியுது. அதனால அது வேணுங்கிறவனுக்கு அவன் தான் அதிகாரின்னு சித்தமாகும். அர்த்தாவபோத பர்யந்தः ஸ்வாத்யாயாத்யனம் யோகः தேன யோக சித்தரசமேவ சகல வேதார்த்தம். அப்போ வேதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். எவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தான் அதிகாரி. அப்படின்னா இந்த வேதாத்தியத்தால அவன் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற இது நிர்பந்தம் ஏற்படுறது. அப்போ அவன் சம்பூர்ண வேதார்த்தத்தை தெரிஞ்சுதான். சம்பூர்ண வேதத்தை அத்தியனம் பண்ணோம்னா அப்ப சம்பூர்ணமா அவன் தெரிஞ்சுட்டாகணுங்கிற நிர்பந்தம் இருக்கு. அதனால பிரம்மமும் அவன் தெரிஞ்சிருந்தான். அதனால அவனுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாச வரலாம். அவே அத்தியன விசேஷே அர்த்தாவபோதா பிரயோஜனம் அதிகார கேதுதா அத்தியனாத்ரா அபிச்சத்வா. அத்தியன வீட்டு அர்த்தாவபோதங்கிறது ஒரு பிரயோஜனம் ஆகலாம். ஆனா அந்த பிரயோஜனம் அதுதான், அந்த பிரயோஜனம் யாருக்கு வேணுமோ அவன் தான் அதிகாரிங்கிறது சொல்லக்கூடாது. அது சொல்லக்கூடாது. ஒருத்தன் எனக்கு ஒன்றும் அர்த்த வேதானா வேண்டாம் அப்படின்னுட்டான்னா நீ வேண்டாம் வேதாத்தியனம் வேண்டாம்னு அவன் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது இல்லையா? அதனால அத்தியனம் பண்ணினால் அதனுடைய பிரயோஜனம் அர்த்தஜானம் வரும்னு சொன்னால் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா யாருக்கு அர்த்தஜானம் வேணும்னு நினைக்கிறானோ அவன் தான் இதுக்கு அதிகாரிங்கிறத நான் அதிகார கேதுதான் அத்தியனா அபிச்சுவா. அதாவது இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். நாம ஒரு காரியத்துல இறங்கணும்னு சொன்னா அதனுடைய பலம் நமக்கு சித்திக்குமா சித்திக்காதா அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அதிகாரி எதுக்காக பார்க்கறதுன்னு சொன்னா செய்யக்கூடிய காரியத்தினால வரக்கூடிய பலம் யாருக்கு கிடைக்குமோ அவங்க தான் அதிகாரி. அனதிகாரினா அதிர்தம் அதிர்தம் போகுது. அதனால காரியத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி தனக்கு அதிகாரம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி இருந்தால்தான் பிரவர்த்திக்கும். இல்லைன்னா கைகாம இருக்கலாம். இதுக்காக அதிகாரி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். இப்ப நீங்க சொல்லுங்க அர்த்தஜான காமகா அதிகாரி அப்படின்னு சொன்னால் இந்த அர்த்தஜான காமனே இவனுக்கு வேதத்துடைய வேதாத்தியனத்துல அவன் இறங்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு சுத்தமா இருக்கு. நம்ம அதிகாரி எப்ப வேதாத்தியனம் பண்றதுக்கு யார் அதிகாரி எதாவது பார்க்கணும். ஆறு பார்க்கணும்னா அவன் முன்னாடி தனக்கு தெரியும் நான் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னன்னா பாருங்க, சின்ன பையனுக்கு வேதம் சொல்லி கொடுக்குற சமயத்துல அந்த பையனுக்கு தான் வேதாத்தியனம் பண்ற அதிகாரி அப்படின்னு தெரிஞ்சிருக்குமானா அதாவது எனக்கு நான் இந்த அர்த்தஞானா புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அதுக்கு எனக்கு ஆசை வந்திருக்கு, அந்த ஆசை பூர்த்திக்காகத்தான் இதை செய்யறேன்னு அவன் தெரிஞ்சுட்டு இருக்கணும். தெரியவே முடியாது. அதிகாரியை பத்தி எப்ப தெரியணும்? கர்மாவில இறங்குறதுக்கு முன்னாடி தெரியும். இவனுக்கு அர்த்தஞான காமனை எப்ப வரும் தெரியுமோ? முடிஞ்சதுக்கப்புறம் வரும். முடிஞ்சதுக்கப்புறம் வேதாத்தியனம் முடிஞ்சதுக்கப்புறம் வேதாத்தியனம் முடிஞ்சாச்சு கொஞ்சம் விற்பத்தி இருக்கு இங்கெல்லாம் இப்படி இருக்கு சொல்றது இது அப்படிங்கிற அந்த ஜிஜ்ஞாசையே வேதாத்தியனம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். அது வந்தாதான் அவன் அர்த்தஞான காமன். நீங்க அதுக்கு முன்னாடி அவன் அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி அவன் அர்த்தஞான காமனான ஒரு பையனே கிடைக்காது. அதிகாரத்தை நிர்ணயம் பண்ண வேண்டிய அந்த டைம் இது இவன் அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவன் அத்தியனத்துல இறங்கினான்.
அப்ப அந்த சமயத்துல உபயோகப்படாது. அதனால இதை நான் கலந்து ஒத்துக்கிறேன். அத்தியனம் பண்ணினா அர்த்த ஞானம் வரும் அப்படிங்கறத நான் ஆட்சேபிக்கிறேன். ஆனால் அர்த்த ஞானம் வேணுங்கிறவன் தான் அதிகாரின்னு சொல்றது தப்பு இல்லை. பிராப்த அதிகார ஜானிய பிரயோஜனம். இந்த அதிகாரம் எனக்கு இருக்குது எப்போ தெரியுங்கன்னா நீ பண்றதுக்கு முன்னாடி தெரியணும். அன்பின தப்பு பண்ணும் பிரயோஜனம். அத்தா விவேகே திருஷ்டாதிகாரத்தின் அர்த்தாவபோது இந்த வழி சரியா வராது. விருத்த பிரயோஜனம் சொல்லி அந்த அர்த்தஞான காமகா அதிகாரிங்கிறத கொண்டு வர முடியாது. ஏவம் அதிகார சிரவணா அர்த்தாவபோதேக பிரதிபக்ஷ கல்பனா உபபத்தே தப்பித அதிகார ஹேதுத்வாம் அனத்யுபகமா அப்பிரவருத்திரேவாத்யேனே பிராப்தா. நீங்க என்ன சொன்னாலும் கண்டிக்கின்றது. நீங்க சொல்றத பார்த்தா இப்ப கடைசியில அத்தியனத்துல யாருமே பிரவர்த்திக்க மாட்டாங்க. அப்பிரவருத்திரேவ அத்தியனே பிராப்தா. ஏன்னா தனக்கு அதிகாரம் இருக்கு இல்லையேன்னு தெரியாமல் இறங்க மாட்டான் வேலையில. தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியும் இல்லை, அந்த வாக்கியத்தையும் சொல்லல இல்லையா. நீங்க எதை சொன்னாலும் அதை கட் பண்ணி விட்டுட்டே இருக்க. அது இல்லை, அது ஆகாது, அது ஆகாது. என்ன ஆகும்? ஒருத்தரும் செய்ய மாட்டான்னு ஆயிடும். எத்தேவம் அதிகார அசிரவணாத்தனை இது தப்பு இருக்கு. அதிகார சிரவணாத்தன் இருக்கு, அதிகார ஆசிரவணம். அர்த்தாவபோதேக பிரதிபக்ஷ கல்பனா அனுபவத்தேகே அப்படிதானே இருக்கு. சத்தியத்தை அதிகார ஹேதுக்கு அனத்யோகமா அந்த அர்த்தாவபோதம் வருங்கிறத நீ ஒன்னும் ஆட்சேபிக்கல. ஆனா அதை முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால அதிகார விசேஷமா எடுத்துக்க முடியாதுன்னு நீ சொல்ற. அப்ப என்ன ஆகும்? தீர்மானம் இல்லை. யாரு பண்ணங்கிறது அவனுக்கு தீர்மானம் இல்லாதனாலே அப்பிரவருத்திரேவாத்யேனே பிராப்தா அப்படின்னு வந்தது. அப்புற கேட்டிதாசு. இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு 2-3 பேர் வரும். அப்படி இல்லை, நாங்க எடுங்கிறது பிராபாகரம் தான். நான் சொல்றேன் இதுக்கு வழி இருக்கு. ஆச்சாரிய கரண விதி பிரயுக்தஸ்ய அத்யனஸ்ய அனுஷ்டானம். அந்த மாணவன் அத்தியனத்துல தன்னுடைய அதிகாரத்தை புரிந்து பிரவர்த்திக்கல. அங்க சொல்லி வைக்கிறானே ஆச்சாரியன், அவனுக்கு விதி இருக்கு. இந்த பையனுக்கு அத்தியனம் பண்ணி வைக்கணும்னு ஆச்சாரிய கரண விதின்னு அதுக்கு பேரு. உபநகீத நம்ம அத்தியாபீதான்னு அவனுக்கு விஷயம் தெரியுமோ, அவன் மாணவனுக்கு தெரியாதா. அதனால அவன் இந்த பையனை அத்தியனத்துல ஈடுபடுத்துறான். அத்தியனத்துல பண்ணினா என்ன பிரயோஜனம் தானா தெரிந்து அந்த பிரயோஜனத்துக்காக இவன் பிரவர்த்திக்கல பையன். ஆனால் அவன் பேச்சை கேட்டு அத்தியனத்துல பிரவர்த்தி. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இவன் விதிவாக்கத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டு பண்ணணுமா வேண்டாமான்னு தீர்மானம் பண்ணிட்டு பிரவர்த்திச்சு அது முடியாது. அவன் சொன்னா பண்றான்னு சொன்னா பண்ணினா அவன் ஏன் பண்றேன்னு கேள்வி. ஆச்சாரிய கரண விதி பிரயுக்தஸ்ய அனு இது ஒரு திருஷ்டாந்தம். ஆதாரத்தேவ காமஸ்ருதி பிரயுக்தஸ்ய இது. ஆதாரம் பண்ணிக்கிறான். ஆதாரம் பண்ணிட்டா என்ன சொல்லலாம்? அங்க ஒண்ணு சொர்க்ககாமகா ஆபத்தி சொல்லிட்டு சொர்க்ககாமகா புத்திரகாமகா பசுகாமகா அப்படி ஆதாரம் பண்ணா அவனுக்கு 3 அக்னி பிடிச்சிருக்கு. அக்னி காமகா ஆபத்தின்னு கூட அங்க இல்லை. ஆனால் இவன் சொர்க்ககாமகா பசுகாமகா புத்திரகாமகா இருக்கிறவன் பல யாகங்கள் அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு அக்னி வேணும். அந்த அக்னி இல்லாமல் அவனை அனுஷ்டானம் பண்ண முடியாது. அக்னி வேணும்னா ஆதானம் பண்ணும். அதனாலே ஆதானம் பண்ணிக்கலாம். வேற வெளியே தன்னுடைய பலத்துக்காக ஒரு கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு அக்னி வேணும். அக்னி வேணும்னா ஆதானம் வேணும். அதுக்காக ஆதானம் பண்ணும். இது ஆதானத்தேவ காமஸ்ருதி பிரயுக்த. ஆதானத்தை பண்ணினா அந்த பலன் கிடைக்கும்னு இல்லவே. அப்ப அதே மாதிரி இப்ப என்னாச்சு, இந்த பையனுக்கு தெரியாது, ஆனா ஆச்சாரியனுக்கு தெரியும். என்ன தெரியும்? இவன் அத்தியனம் பண்ணா அவனுக்கு என்ன பிரயோஜனம், அர்த்த ஞானம் அவனுக்கு வரும். இவனுக்கு தெரிய வேண்டாம், அவனுக்கு தெரியும். அவன் அதை வச்சு இவனை பிரவர்த்தித்து இருக்கிறான். ஆக ஆச்சாரிய கரண விதியானது இவன் பையன் அத்தியனம் பண்றதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கு. அதுதான் எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி மற்ற பிரசனம் பண்ணி பலத்தை பிராப்தி பண்ணணும், பலத்தை அடையணுங்கிற ஆசையானது ஆகாய மன்றத்துல பிரவருத்தியை ஏற்படுத்துறது. அது போல இது பிராபாகரா சொன்னால் ஆயுஷமிக்க பரே
சொன்னது சரியில்லை, அது தப்பு மற்றவா சொல்றான். எப்படி சொல்ற? கதம் அஷ்டவர்ஷம் பிராமணம் உபநயீத யஜ்யம் ஆச்சாரியஸ்ய நியோகா மாணவகோ நியுக்தோ பவதி. ராவாகரத்தை பார்த்து கேட்கிறாரப்பா, அஷ்டவர்ஷம் பிராமணம் உபநயீத அப்படின்னு யாருக்கு விதி இது? இது அந்த உபநயனம் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு அவனை பார்த்து இது இருக்கிறது. நீ அவன் பையனுக்கு உபநயனம் பண்ணிருக்கான் அப்படின்னு விதி அப்படின்னு சொல்லிட்டால் மாணவகோ நியுக்தோ பவதி. இந்த விதிக்கு மாணவகன் விஷயம் இல்லை, ஆச்சாரியன் தான் விஷயம்னு ஆகும். சரி போட்டோமே, என்ன மாணவன் தெரியாது, ஆச்சாரியனுக்கு தான் இந்த விதி அப்படின்னு சொல்றேன்னு சொன்னால் அப்ப என்ன ஆபத்து உனக்கு காத்துன்னு இருக்குன்னு கேட்டா, அனிருப்தத்துக்கு சுவாத்தியாயாத்திரையினி பிரவருத்தின சம்பவத்து. தனக்கு விதிக்கிறது தெரியாமல் அவன் காரியத்திலே இறங்க மாட்டான், பிரவருத்தி வராது. இதுதான் நான் பதில் சொல்லிட்டேன். தனக்கு விதிக்கிறது தெரியாமலே அவன் காரியத்துல இறங்குறான், ஏன்னா ஆச்சாரியர் அவனுடைய பிரேரணையாலே. அப்படிதானே சொன்னேன். படிக்கணும் அப்படிங்கிறது தானா தெரியல, ஆனா பெரியவாள்லாம் பிரேரணை பண்ணி படிக்கிறான். கைக்கா படிக்கிறான்னா அவன் தனக்காதான் படிக்கிறான். தனக்கா படிக்கிறோங்கிறது தெரியாமலே பெரியவாளுடைய பிரேரணையால படிப்புல இறங்குறானோ இல்லையோ, அந்த மாதிரின்னு பிராபாகரன் சொல்லிட்டான், பதில் சொல்லிட்டான். அதனால அதுக்கு மேல இந்த தூஷணத்துக்கு அவன் பரிகாரம் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு தோஷம் சொன்னதுக்கு அது பெரிய தோஷமா எடுத்துக்கிட்டு அதுக்காக சொல்ற, இந்த தோஷத்தை நீ பரிகாரம் பண்ணலாம் பண்ணிடலாம். நான் வேற அடுத்த தோஷம் சொல்றேன். உன் பக்கம் தப்புன்னு சாதிக்கணும். இந்த தோஷத்துக்கு நீ பரிகாரம் பண்ணேன்னா அடுத்த தோஷம் வச்சுருக்கேன், அதை பரிகாரம் பண்ண இன்னொன்னு வச்சுருக்கேன். இப்படி விட்டுட்டே இருக்கேன் தோஷத்தை எடுத்து. கடைசியில ஒரு தோஷத்துக்கு உன்னால பரிகாரம் சொல்ல முடியாது. அதனால உன் பக்கம் தப்பு. இந்த ஆச்சாரியகரண விதிக்கு அனித்தியம். இது நல்ல தோஷம், இதை பரிகாரம். பிராமணஸ்ய ஆதிதாக பிரவச்சன யாஜனம் பிரதிகிரஹா இது விருத்தியர்த்தா அதிகாரா. இப்போ யாரையும் பார்த்து நிர்பந்தம் பண்ண முடியாது. நீ பாடம் தான் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்ண முடியாது. அவங்க இஷ்டப்பட்டா பாடம் சொல்லி கொடுக்கலாம், இல்லைன்னா வாங்கணும் இல்லையா? அது அனிதாகனம் நிச்சயம் இல்லை. ஏன்னா அது விருத்தியர்த்தம். பட்கர்மான 6 கர்மாக்கள் சொல்றது 3 கர்மாவை அது இவனுக்கு மாத்திரம் வந்தது. பிராமணனுக்கு மாத்திரம் தான் அந்த 3 கர்மா. என்ன? பிரவச்சனம்னா அத்தியாபனம் இருக்கும், வியாஜனம் பிரதிகிரகம். இந்த 3 பிராமணனுக்கு மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கு, மற்ற 2 வர்ணங்களுக்கு கிடையாது. இது விருத்தியர்த்தா அதிகாரம். அது பண்ணிதான் ஆனந்தே அப்படி ஒண்ணு நிர்பந்தம். அதான் வேதாத பிரவருத்தி. போனா போடுதுன்னு ஒன்று தெரிவி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, இல்ல விருத்தி வேணுங்கிறதுக்கா பண்றான்னு சொன்னா பண்ணலாம். ஆனால் உபநயனாட்சி சம்ஸ்காரா அந்நியான நித்தியம். உபநயித்தேன்னு அந்த அத்தியாபகனுக்கு போய் நீங்க விநியோகம் திடீர்னு சொன்னால் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு இருந்துட்டான்னா அந்த பையனுக்கு எப்படி சம்ஸ்காரம் நிச்சயம். அதனால இவன் அத்தியாபனத்துல விதி இல்லை, அப்படின்னு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும்னு அவனுக்கு நிர்பந்தம் இல்லை, அந்த சம்ஸ்காரத்தை பண்ணிக்கணும்னு இவனுக்கு நிர்பந்தம். மாணவர்கள் அப்படிதான் வச்சுக்கணும். அதான் ஸ்வேச்சாதா பிரவருத்தி. உபநயனாட்ச சம்ஸ்காரம் நித்தியா ஆச்சரணி தோஷத்திரவனா. அதை நித்தியம் எப்படி தெரியுமோ, விதி இது நித்தியம் அனித்தியங்கிறது எப்படி காண்பித்தோம்னா, சாமியஸ்தலத்துல இந்த பலத்துக்காக அப்படின்னு சொன்னோம். அது பண்ணிதான் ஆகணும்னு சொல்றதுக்கு விதி ஒரு யுக்தி கையாளும். என்ன, இது பண்ண வேணாம், இந்த மாதிரி ஆயிடும், தோஷமாயிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பண்ணிதான் ஆகணும். பலமானு ஆசைப்படாட்டாங்க பண்ணலைன்னா கெட்டு கொடு போறதேன்னு வேண்டியது பண்ணுவான். அதனால இது வரும். அது நித்தியத்துக்கு அப்படி உண்டு. அது என்ன இங்க தோணுது இருக்கு, அதபு உருவம் பிரயோகேது யதாச்சாரமுக்தாக சாவித்ரி பதிதாக கிராஹ்யாக பவந்தி ஆரியது விரகிதாக. மனுஸ்மிருதி அந்த உபநயனத்துக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கு. 16 வருஷம் ஆட்டோடா. அப்படி ரொம்ப 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 போனாக்க 16 வயசு. அந்த 16வது அது ஒரு அப்புறம் சத்திரியனுக்கு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி சொல்லிருக்கு. அதையும் தாண்டி உபநயனாக 30 வருஷம். அப்புறம் சாவித்திரி பதிக்காக இவனுக்கு சாவித்திரி உபதேசம் பண்ண முடியாது, சாவித்திரி உபதேசம் வராது. பிராப்தியம் சொல்றது எந்த காரியத்துக்கும் லாயக்கில்லை. நல் செய்தி அபூ செய்தி விதிவது ஆபத்தியத்தையும் தெரிவித்து
வேறு யாருமே இல்லையா ஆபத்துக்காரன் இவர்தான் பிராமணன் அவர் என்னன்னாலும் பண்ணக்கூடாதுன்னு அவனை வச்சுக்க முடியாது. ஆபத்தியதி கருதிட்டு பிராமணான் யௌனாம் சம்பந்தான் ஆகவே பிராமண பிராமணன்னா இவன் செய்யக்கூடிய அந்த காரியங்கள்ல வெற்றிக்காக அவனுக்கு எடுத்துவாங்க அதெல்லாம் பிராமண சம்பந்தம்னு கேட்டு. யௌன சம்பந்தம்னா விவாகாதிகம். இந்த விவாதங்களுக்கும் அவன் வந்து யோகியனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக இப்படி ஆகப்படாதுங்கிறதுனால அது நிச்சயம்னு தெரியுது சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் அப்போ இது அனித்தியமா வச்சிருந்து இது அதாவது உபநயனம்ங்கிறத நிச்சயமா கொண்டு வரணும். இவருக்கு சம்ஸ்காரமாக வாத்தியாரு செய்ய வேண்டியது ஒன்றும் நிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு இது நிச்சயத்தும் நிச்சயம் கிடைக்கும். அதனால இது வாத்தியாருக்கு விதி இல்லை, அந்த பையனுக்கு தான் விதி. அத்தியனம் பண்றதும் அவனுக்கு தான் விதி. சம்ஸ்காரத்தை சுவாத்தியாய அத்தியனார்த்தா இந்த சம்ஸ்காரம் அவன் பண்ணினாத்தான் மேற்கொண்டு அவன் வேதாத்தியனம் பண்ண முடியும். அதனால அதுக்காக வந்தது இந்த சம்ஸ்காரம். சுவாத்தியாயனம் நித்தியம் எப்படி உபநயனம் நித்தியமோ அவசியம் பண்ணியிருந்தாகணுமோ அதே மாதிரி வேதாத்தியனம் கூட நித்தியம். இஷ்டப்பட்டா பண்றோம் பண்ணுங்கன்னா எந்தது கிடையாது. எப்படி சகாத நிந்தாசிரவணம் அஸ்ரோத்ரியாக அனனுவாக்கியாக அனநயா ஊர்வந்தி வேதாத்தியனம் பண்ணலே அனனுவாக்கியாக ஸ்ரோத்ரியத்துக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா அந்தோ அறிவு வேதத்தை அத்தியனம் பண்றவன் ஸ்ரோத்ரியம் அந்தோ இது கூட்டல் பண்ணியிருக்கேன். ஆக வேதத்தை அத்தியனம் பண்றவன் ஸ்ரோத்ரியன், அப்படி இல்லாதவன் அதே மாதிரி அனனுவாக்கியாக அனுவாக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா அத்தியாபனம் பண்றது. அந்த அனனுவாக்கியாகங்கிறது என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னு பதினெட்டு போட்டிருக்காங்க. இல்ல அதுல அதுல விசேஷமா ஒரு அர்த்தம் போட்டிருக்காங்க. சாஸ்திரமானதுனால வியாக்கியானத்தை ஏதாவது போட்டிருக்க ஏன்னா அதை பார்த்து சொல்றது. அது இன்னொன்று அனகிரகாங்கிறது சொல்றேன். அதாவது விவசனா ஆயிட்டாங்கன்னா உபாசனா அப்படின்னு அதை வச்சுக்கலேன்னு சொன்னாலோ இல்ல அஜ்ஞாதானம் பண்ணிக்கலேன்னு சொன்னாலோ அஜ்ஞாதானம் நிச்சயம்தான் அது பண்ணிக்கலேன்னு சொன்னாலோ அவன் சூத்திரமான சூத்திரக்கு சமானம் இல்லையா. அதனால இது எல்லாமே நிச்சயங்கிறது கட்டு. அதை பார்க்கலாம். சூத்திரமான போட்டிருக்காரு இந்த சப்தத்துக்கு அதுதானே அர்த்தம். அது நீண்ட பண்றதுல என்ன தாற்பயம்னா இது அவசியம் பண்ண வேண்டியதுன்னு தெரியப்படுத்த. இது சூத்திரனாயிடுவான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பிராமணகான்னு சொல்றதுக்கு பிராமணர்களுக்கு கேட்டுக்கான்னு சொல்றான். கெட்டு போனா பிராமணன் தானே சொல்றான் இல்லையா. கெட்டு போனாலும் பிராமணன் தானே சொல்ல வேண்டியிருக்கு. அதனால யாரு மாறாது. ஆனால் கெட்டு போனதாக அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக இதை நீண்ட பண்றது எதுக்காகனா அது வந்து நிச்சயம் அவசியம் பண்ணணும் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இருக்கு. ஏவனுக்கு கதம் நித்தியம் அனித்தியன பிரயுஜ்யதே இது வாக்கியம் சொல்லுவாங்களாம். எப்படி நித்தியம் நித்தியம் இதெல்லாம் அவசியம் பண்ணணும். ஆனா அவனுக்கும் பண்ணி வைக்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. அவனுக்கு விதியை வச்சு இது நிச்சயமா எப்படி நடக்கும். அத்தியாபனுக்கு விதியை கொடுத்துட்டாக்க அவன் நிச்சயமா பண்ணுவான்னு என்ன தீர்மானம். அப்போ இது மேல பிராகாசனம் கேட்கிறான். அப்படியா அப்படின்னா வந்து நம்ம ஒரு காரியம் பண்ணலாம். அந்த ஆச்சாரியனுக்கு உபநயனம் பண்ணி வச்சு அத்தியாபனம் பண்ணி வைக்கணுங்கிற விதியை நிச்சயம் விட்டுடுவோம். அது அவனுடைய ஜீவிக்க அவன் இஷ்டப்பட்டா பண்ணலாம் இல்லாட்டா விட்டுடலான்னு அவனுக்கு ஏன் அந்த ஒரு இதை கொடுக்கணும், சுவாதந்திரத்தை கொடுக்க வேண்டாம். பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அவனை நிச்சயம்னு வச்சுட்டா இந்த பிரச்சனை இல்லை. அப்ப அவன் ஒரு பையனுக்கு பண்ணிதான் ஆகணும். ஆனா அப்ப வேற என்ன ஆகும், எல்லாருக்கும் பண்ணணும்னா இப்போ ஒரே ஒரு ஆச்சாரியன் இருக்கான், 10 பசங்கள் இருக்கா, 10 பசங்கள்ல இவனுக்கு வந்து உபநயனம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒரே ஒரு பையனுக்கு உபநயனம் பண்ணினாலும் பண்ணிட்டு ஆகிட்ட இவன் இருக்காருன்னு ஆயிட்டான். இவன் தம்பிக்கே முடிச்சுட்டான் தம்பையிலையா. ஆனா மற்ற 9 பேர் பசங்களுக்கு சம்ஸ்காரம் ஆகாம அதனால ஆச்சாரியனுக்கு இந்த விதியை வச்சுக்கிட்டாரு. பசங்க அவளுக்கு தான் சம்ஸ்காரம் பண்றது தேவை. அதாவது இவனை நிச்சயம் சொல்லியும் பிரயோஜனம். ஆச்சாரியகரண விதி அனித்தியா யாவதா விருத்தியா ஜீவிக்க கை கட்டிட்டு வினாதனே ஜீவிச்சுட்டு பணமே இல்லாம ஒருத்தன் ஜீவிக்க முடியாதோ. அதுக்காக பண்ணிதான் சகாதோஷம் ஜீவிஷ்யதி வினாதனேன இது அனுபவம் இது பாஷ்யம்.
பணமே இல்லாமல் ஒருத்தர் ஜீவிக்கிறான்னு சொன்னா முடியாதுங்கிறார். மற்றவெல்லாம் ஜீவிக்கிறார் மனுஷனாக இருந்துட்டு அதன் காட்டுவாசியாக இல்லைன்னு வச்சுங்க கட்டிலக்கம் போடணும். அவன் வெறும் காட்டுவாசியா இருந்தாலும் பணமே பார்க்காம ஜீவிக்கிற ஆரம்பிப்பான். அந்த நகரத்துல இருந்து பணமே இல்லாமல் ஒருத்தன் ஜீவிக்கிறாங்கிறது ஆரம்பிப்பான். பொதுவான அத சர்வேஷாம் சர்வதா சமீபித கலக்கம் அனித்தியா அப்படின்னு அவங்க கேட்டான். ஆச்சாரிய நிச்சயமா பண்ணிடுவோம், எல்லாருக்கும் பணம் வேண்டியதுதான், அப்ப இதெல்லாம் நிச்சய விதின்னு சொல்ல அதே தேவம் நித்தியதா பலவற்றேன்னு சத்தியா சத்தியத்திலேருந்து கிடைக்கிறீங்க நிச்சயம். நம்ம அணுங்கிறது அவசியம்தான், பணம் இல்லாம முடியாது. ஆனா பணத்துக்காக இப்படி பண்ணணுங்கிறது நிச்சயங்கிறது கிடைக்காது. வேற விதமாக பணம் வந்துதான் இதை பண்ணாம இருந்துடலாமே. பலத்தை நித்திய சமீபிதத்வா அவசிய கர்த்தவியதா வாஸ்தவியம். இந்த பணம் இல்லாமல் வாழவே முடியாது, அதனால அவசியம் வேணும் அப்படிங்கிறது வாஸ்தவம். அதுன்னு வாஸ்தவம்னா வஸ்து ஸ்திதியில் அப்படி இருக்கலாம், ஆனா சப்தத்திலேயே கிடைக்கும். தத்திர அசதி சப்த வியாபாரே விசாத கர்த்தவியதா பிரதிபத்தியா. அந்த சப்தம் நேரடியா சொல்லலன்னு சொன்னா இந்த பணத்தை பாதிக்கிறதுக்கு விதாவதியிலேயே நானா விதமான வழி வச்சுட்டு ஏதோ ஒரு வழியை வச்சுட்டு பண்ணிட்டா நம்ம காரியம் ஆயிடுச்சு. கர்த்தவியதா பிரதிபத்தே இச்சா இச்சாதா கர்த்தவியதா பிரதிபத்தி. ஒரு காரியத்துல அவன் இறங்குறான்னு சொன்னா இவனுக்கு இச்சைப்படி அவன் இறங்குவான் இல்லையா. கர்த்தவியதா பிரதிபத்தே கர்த்தவியம் தெரிவிக்காக அவன் செய்வான்னு அர்த்தம் இல்லை. இவன் எதை செய்யறானோ அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்கிறது வாஸ்தவமே தவிர எதெல்லாம் செய்யணும்னு தெரியுதோ அது எல்லாத்தையும் செய்யறான்னு இல்லை. செய்யணும்னு நிறைய தெரியும் அவனுக்கு, ஆனா எல்லாத்தையும் செய்யணும் அதனால ஆசை வராது. சாத்தியாந்தி நித்தியகர்த்தவியதா பிரதிபத்தும் சப்தத்தை சர்வதா சர்வான் பிரதி ஏகரூபத்வா சாதி தத் வட்டவர்த்தியின் தனி இந்த சப்தமே அந்த விதிக்கும் போது அதை நிச்சயமாக விதித்தால் அப்போ பண்ணிதான் அப்படின்னு சொல்லி நியதமான பிரவர்த்தி வரும். சப்தம் மாத்திரம் அதை நிச்சயம் சொல்லாமல் விட்டுவிட்டுன்னு சொன்னா அப்புறம் அவன் கைது போதுனது அவ்வளவு நினைச்சா பண்ணுவான், இல்லைன்னா வேண்டாம். ஔசித்யாதி பாவே கதிதி கதஞ்சித் வசித் கதாச்சி இச்சாயா. இது ஔசித்யா அனுபவிச்சு கூட விஷயம் இல்லை. இது எல்லாம் உதித்தம் தான், ஒரு மற்றதுலாம் எல்லாம் தவறும் இருக்கு, ஆனா பண்ண மாட்டேங்கிறான். ஏன் பண்ணலைன்னா ஆசை வரல. ஏன் ஆசை வரலன்னு ஏன் வதுதான் ஆனா யாரும் நிர்பந்தப்படுத்த முடியும். அது பண்றதுல அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லைன்னு கேட்க முடியாது, இஷ்டம் இல்லைன்னா இஷ்டம் இல்லை. அதோட அதனால பிரத்யேக ரூபத்வா விசாதி ஔசித்யாதி பாவே கத்தித் கதஞ்சித் குவச்சித் கதாச்சி இச்சாயா. இந்த வஸ்து நல்லது, இதுல நியாயமா இஷ்டம் வரணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வரணும், யாருக்கும் ஒருத்தருக்கு வரும். எப்பவாதுதான் வரும், எங்கேயாவது ஒரு சமயத்துல வரும் இல்லையா, இந்த சந்தர்ப்பத்துல வரும் அப்படின்னு வரலாம். அது வந்து தீர்மானமா வந்துதான் சொல்லுங்க. பிரமாணகஸ்தாவது நித்தியம் இருக்கு. தாவன் நித்தியம் தேன நித்தியேன ததாந்தமேவ பிரயுஜ்யதே நித்யா நித்திய சம்யோக விரோதா. அதாவது இப்படி என்னாச்சு, இதுவும் நித்தியம். இந்த பிரமாணத்தால பார்க்கும்போது அத்தியன விதி இது நித்தியமாகிறது, அத்தியாபன விதி நித்தியம். நித்தியம் இல்லாத ஒண்ணு நித்தியத்துக்கு பிரயோஜனமாக ஆக முடியாது. இதுதான் நித்யா நித்திய விரோதம். அது முடியாது. பலவட்டாத்து தத் கர்த்தவியதா பிரதிபத்தவும் எத்தி நித்யாபிலஷிதம் பலம் ததாதி உபாயாந்தராதி கத்தித்தேகே ததேக உபாயத்தா சித்தேக ஒண்ணு இதோட இருக்கணும். அதாவது இந்த பலம் நிச்சயமா வந்துதான் ஆனா இந்த பலம் இல்லாமல் வாழவே முடியாதுன்னா அந்த பலம் அவசியம் விட்டுவிட்டுதான் ஆகும். சில விஷயங்கள்ல ஆசை வரணும்னா வந்தே ஆகணும், வெளியே. அது எப்படின்னா பிரத்யேகம் வராம இருக்கணுங்கிறதுல நித்திய இச்சாவா, உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக வருகிறது, அதுவும் நித்திய இச்சை. அதனால இதுக்கு வேண்டிய காரணத்துல அவன் பண்ணித்தான் ஆகணும் வெளியிட்டு. ஏன்னா நிச்சயமா வரும்னு வச்சிருந்தாலும் கூட அந்த தனம் வரத்துக்கு வேற ஒரு உபாயம் கிடைச்சி போச்சு, அதுதான் எனக்கு சுலபமா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா அப்ப அவன் வந்து இந்த உபாயத்துல வரமாட்டான். அது சரி, அந்த உபாயம் ஒரே ஒரு உபாயம் தான் அவன்கிட்ட இருக்கு, வேற உபாயம் இல்லைன்னா அப்ப என்ன பண்றது? அதே உபாயத்தை அப்ப நீளமா பிரபுத்து வந்துதானே ஆனா அப்ப கூட சொல்ல முடியாது. இந்த கலை அவனுக்கு வந்துதான் ஆகணும், இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது வரத்துக்கு அவனுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னா அவன் அந்த வழியில பிரபுத்துக்கு தானே ஆகணும், நிர்பந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது.
तदेकोपायस्य आलस्यात् आयास अपरिष्टुतया वा कामस्य कुंती भावे न कर्तव्यताया प्रतिपत्ति சொல்ல முடியாது. என்ன சொல்றாங்கன்னா பணம் வாங்குற ஆசை இருக்கதான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஆனா இந்த வழி ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப சோம்பேறி அப்படின்னா தன்னுடைய ஆசையை கற்பனை விடுவான். சரி போல் நடத்திட்டு போறோம் அப்படின்னு ஆசையை நிறுத்திப்பானே தவிர இதுல கஷ்டத்துல பயிற்சிக்க மாட்டான். அப்படி கூட மனுஷா இருப்பான், அப்படின்னு நடத்திடுவான். ஆலசியா ஆயாச அபகிஷ்டத்தையா, இந்த ஆயாசங்கள்லாம் நம்மளால தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவன் காமத்தை கொண்டிருக்கான், ஆசையை குறைச்சிடுவான். என்ன கர்த்தவியதாயா, இந்த ஆசை வைராக்கியத்தினாரே காயக்லேஷ பயாத்திலே சகிருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் பேசுங்க. அந்த மாதிரி இது அனித்தியத்துவே சதி தேன தஸ்ய பிரயோஜனம் உபபத்தியதே. அப்ப இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினாக்க என்ன கருத்துதுன்னா, இது அனித்தியமா இருந்ததுன்னா நித்தியமான உபநயனாதி சம்ஸ்காரத்துக்கு இந்த ஆச்சாரியகரண விதி பிரயோஜனம் சொல்ல முடியாது. அதனால பிராபாகனம் சொன்னது